தமிழகத்தில் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் தமிழ் பாடத்தில் மட்டும் 85,000 பேர் தோல்வியடைந்துள்ளதுதான் ஸ்டாலினுக்கு தெரிந்த திமுக அரசின் தமிழை வளர்க்கும் லட்சணமா என கேள்வி எழுந்துள்ளது. தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளுக்கு 1996 முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களை தேர்வு செய்வதற்காக நடத்தப்பட்ட போட்டித் தேர்வுகளில் கட்டாய தமிழ் பாடத்தில் 85,000த்திற்கும் மேற்பட்டோர் தோல்வியடைந்த சம்பவம் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள், உடற்கல்வி இயக்குநர்கள், கணினி பயிற்றுநர்கள் ஆகிய இடங்களுக்கு இந்த போட்டித் தேர்வு கடந்த அக்டோபர் 12ஆம் தேதி நடத்தப்பட்டது. தமிழகம் முழுவதும் 2.36 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதினார்கள். இந்த தேர்வு முடிவு 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வெளியானது. இந்த போட்டித் தேர்வில் உளவியல், பொது அறிவியல் 150 மதிப்பெண்களுக்கு கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது. கட்டாய தமிழ் பாடத்தில் 50 மதிப்பெண்களுக்கு 30 கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது. கட்டாய தமிழ் பாடத்தில் 40% அதாவது 20 மதிப்பெண் எடுத்தால் மட்டுமே தேர்ச்சி என்கிற நிலையில் கட்டாய தமிழ் பாடத்தில் 85,000 பேர் அதாவது 36% தோல்வி அடைந்திருப்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகியுள்ளது. இந்த தோல்விக்கு தமிழக அரசு, குறிப்பாக ஸ்டாலின் தலைமையிலான அரசும் பள்ளி கல்வித்துறையுமே காரணம் என்ற நிலை உருவாகியுள்ளது. அதே நேரத்தில் கல்வி முறையில் மிகப்பெரிய குறைபாடுகள் இருப்பதாக கல்வியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்று மேடை போட்டு முழங்கும் ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் தமிழ் மொழியை சவக்குழியில் தள்ளியதுதான் திராவிட மாடலின் லட்சணமா என கல்வியாளர்கள் மத்தியில் சரமாரி கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது.